இந்த சினையாகு பெயர் என்பது என்ன? சினை என்றால் என்ன? முதல்ல சினை என்றால் உறுப்பு என்று பொருள். ஒரு உறுப்பின் பெயர் தன்னை குறிக்காம அதோடு தொடர்புடைய இன்னொன்றை குறிப்பது தான் இந்த சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? ரொம்ப எளிமையான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்னது? தலைக்கு 100 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம், அல்லது தலைக்கு 100 ரூபாய் வாங்குப்பா இப்படி சொல்கிறோம். இந்த இடத்துல தலை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உண்மையில் தலை என்பது என்ன? நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இந்த பகுதி. ஆனால் தலைக்கு 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல தலைக்கு என்ன பொருள்? ஆளாளுக்கு 100 ரூபாய் கொடுங்க என்றுதான் பொருள். உண்மையில் அந்த தலை என்ற அந்த சொல் இந்த எடுத்துக்காட்டில் உறுப்பை குறிக்காம அதோடு தொடர்புடைய அந்த நபரை, அந்த மனிதரை குறிக்கிறது. அதனால இது சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கூட ஒரு எளிய உதாரணம் சொல்லலாம். எனக்கு நீ தான் எப்படியாவது கை கொடுத்து தூக்கி விடணும், நீ தான் எப்படியாவது இந்த பிரச்சனையில் எனக்கு கை கொடுக்கணும் இப்படி சொல்கிறோம். கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பொருள்? கையை கொடுப்பதா? இல்லை. கை என்பது ஒரு உறுப்பு தான். ஆனால் கை கொடுத்து காப்பாற்றணும் அல்லது கை கொடுத்து தூக்கி விடணும் என்று சொல்லும்போது கை என்பதற்கு அந்த இடத்துல உதவி செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆக கை என்கிற அந்த உறுப்பு அதன் உண்மையான பொருளை குறிக்காம உதவி செய்தல் அப்படிங்கிற அந்த பொருளை குறிக்குது. அதனால இந்த கை கொடுத்து காப்பாற்றணும் என்பது சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சினை என்றால் உறுப்பு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்த்த இந்த உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த சினையாகு பெயர் என்றால் என்ன என்பது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மொழியறிவோம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.